வணக்கம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். நவம்பர் மாதம் நம்ம பங்கு சந்தைக்கு பெரிய ஃபேவர் நான் சொல்லணும். 2024 வருஷம் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு பெரிய பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மாசமே ரெக்கார்ட் ஹைக்கு போயிருக்க வேண்டிய மார்க்கெட் கடைசி 3 நாள் ஸ்ட்ரகிள் பண்ணதுனால தக்க வைக்க முடியாம இருந்துச்சு. திரும்ப ஒரு டவுன்ஃபாலுக்கு போயிட்டு அகைன் எதிர்பார்த்த இலக்க துல்லியமாவே அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம மார்க்கெட் 26,000க்கு மேல நிப்டியும் 85,700க்கு மேல சென்செக்ஸும் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அதிலும் குறிப்பா இன்னைக்கு வீக்லி க்ளோஸ், டெய்லி க்ளோஸ், மந்த்லி க்ளோஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. எதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்றேன்னா, அக்டோபர் மாசமே இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறேன். போன வருஷம் செப்டம்பர் மாசம் 25,810 ஒரு மார்க்கெட் நிப்டி பதிவு பண்ணி இருந்துச்சு. போன மாசம் அக்டோபர் மாசம் 25,810க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருந்துச்சு. அரௌண்ட் 26,000 ரேஞ்சில் இருந்தது. கடைசி 3 நாள்கள்ல அந்த ஹையை தக்க வைக்க முடியாம 25,800க்கு கீழே போயிடுச்சு. சோ போன மாசம் ரெக்கார்டு ஹை வரல. ஆனா இந்த மாசம் 26,200 என்னங்க, 26,300க்கு மேல நிப்டி போயிடுச்சு. போன மார்க்கெட் திரும்பவும் 25,800க்கு கீழே வருமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு 26,200. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வந்த ரெக்கார்டு ஹையை பிரேக் பண்றதுக்கு 3 வாட்டி நிப்டி ட்ரை பண்ணிருக்கு. 3 வாட்டியும் ஃபெயிலியர். ஆனா இந்த வாட்டி நல்ல பாசிட்டிவ் மூமெண்டம்ல பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. இது சஸ்டெயின் ஆக வாய்ப்புகள் ரொம்ப. 26,200க்கு மேல க்ளோஸ் ஆனதுனால அடுத்த லெவல் 27,000 30,000 ஆங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 30,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 86,000க்கு மேல சென்செக்ஸ் திரும்பவும் போகும்போது அது 86,000 இல்ல 1,00,000 போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கானா, அது காலம் தான் பதில் சொல்லும். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இந்த வருஷம் நம்ம இந்தியன் மார்க்கெட் சந்திச்ச விஷயங்கள் லேசப்பட்ட விஷயம் இல்லைங்க. தொடக்கத்திலிருந்தே அமெரிக்காவோட டாரிஃப் இஷ்யூனால உலகம் முழுக்க பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட நாடுன்னா அது இந்தியா தான். 50% டேக்ஸ் மட்டும் இல்லை, H1B விசான்னு சொல்லி ஏகப்பட்ட மெட்டல் இருந்துச்சு. ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது, வாங்கினா உங்களுக்கு 500% டேக்ஸ் போடுவோம், இந்த மாதிரிப்பட்ட மெட்டல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி 1.25 வருஷத்துக்கு பிறகு மார்க்கெட் திரும்ப ஒரு ரெக்கார்ட் ஹை போயிருக்குன்னா அது லேசப்பட்ட விஷயம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வாட்டி ஸ்ட்ரகிள் பட்ட பிறகு கூட திரும்ப ஹையை டச் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஜிஎஸ்டி ரிஃபார்முக்கு பிறகு இந்த குவார்ட்டரில் ஒவ்வொரு கம்பெனிஸோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கம்பெனிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்துட்டுருக்கு. ஏற்கனவே போன வாரத்தோட ரிப்போர்ட் படி ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதோட அளவு அந்த கம்மியான விலையில் வாங்கிட்டு அளவு 66% சரிவாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருந்தா கூட, ஏற்கனவே இந்த ஒரு வருஷம் 1.25 வருஷமாக நம்ம கம்மியான விலைக்கு தான் வாங்கிட்டு இருந்திருக்கோம். அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் மார்க்கெட் திரும்ப ஒரு ரெக்கார்ட் கை அடிச்சிருக்கு. அதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பில் யார் இங்கே டேரிஃப் போட்டாலும் என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஸ்லைட் நெகட்டிவ்ங்கிறதையும் நம்ம இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. மகேந்திரா, சன்ஃபார்மா, அடானி என்டர்பிரைசஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ் சைடில் இருந்தாங்க. அதே மாதிரி நெகட்டிவ்ல SBI லைஃப், HDFC லைஃப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, இந்த மாதம் நவம்பர் மாதத்தோட சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தான் சொல்லணும். ஏற்கனவே அக்டோபர் மாதம் ஏறத்தாழ 21% ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஸ்டாக் ஏறி இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பழைய வீடியோ பாருங்க. இந்த மாசத்திலையும் ஏறத்தாழ 17% மேல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி எஃப்ஐ கூட வருகை வர்றதும் போறதுமா இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வாங்கினாங்கன்னா திரும்ப வித்துக்கிறாங்க. நேற்றுக்கு 3,000 கோடி ரூபாய்க்கு மேல எஃப்ஐக்கள் இந்தியாவில் வித்திருக்காங்க. அவங்களுடைய கண்டினியூட்டி செல்லிங் இருந்துச்சுன்னா மார்க்கெட் பிரஷர்ல வந்துடும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய வருகை கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போகுங்கிறத எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஹை வந்த பிறகும் மார்க்கெட்டுக்குள்ளால என்ட்ராகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்க இன்னும் என்ட்ரு ஆகாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வாட்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஃபியூச்சர் உங்க கையில மட்டும்தான் இருக்கு. இன்னொருத்தவங்க வந்து உங்களை புஷ் பண்ணி திணிச்சு உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியாது. எதுவா இருந்தாலும் நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுவும் குறிப்பா டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஹார்ட் அண்ட் மணியை நீங்க எப்பவுமே தவற விட்டுறக்கூடாது. இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். அந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.